நாம் இன்றைக்காக தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel according to Matthew chapter 13 verses 4ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்க போகிறோம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை மண்ணில்லாத கற்பாறைகளில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினால் அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உறந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சில 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பேசின காரியங்களுக்கு அப்புறமாய் அவர் அன்றைய தினம் புறப்பட்டு கடலோரத்தில் வந்து உட்கார்ந்திருந்தார். திரளான ஜனங்கள் அவரை நோக்கி வந்தார். அவர் படவுல உட்கார்ந்துகிட்டு, அவர் போட்ல உட்கார்ந்துட்டு இந்த பிரசங்கத்தை பண்றார். He was sitting on the boat. அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? வசனம். விதை என்று இங்க சொல்லப்படுகிறது வசனம். நமக்கு இங்க முதல்ல சொல்லும் பொழுது சீஷனார்களுக்கு ஒரு கேள்வி வருது. கூட இருக்கிற சீஷர்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஏன் ஆண்டவரே நீங்க ஊமைகளாய் பேசுகிறீங்க, பேரபிள்ஸ்ல ஏன் பேசுறீங்க? there is a reason. எதற்காக நீங்க பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. அப்படின்னும் போது ஆண்டவர் ஒரு அழகான விளக்கத்தை தருகிறார். என்ன விளக்கம் தருகிறார்? அந்த விளக்கத்தை புரிந்து கொள்வது நமக்கு முதல்ல நம்ம சிறு வயதுல வாசிக்கும் போது இந்த விளக்கம் புரியாம இருந்தது. வேதத்தை அறிய 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 புரிய 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 எனக்கு ரொம்ப அதுல ஒரு பெரிய ஒரு தெளிவு. என்ன விளக்கம்? ஆண்டவர் அவருக்கு ஒரு அழகான பதில் தருகிறார். 16வது வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆமா, இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் ஏன் அவர்களிடத்துல பழமொழியினால ஒரு பேரபிள்னால அவர்களுக்கு ஒரு காரியத்தை ரொம்ப அழகா நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரணம் என்னன்னா, ஆவிக்குரிய மக்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு தான் இந்த சத்தியம் புரியும். ஏற்கனவே இருக்கிறவனுக்கு தான், தேவனோடு நடக்கிறவனுக்கு தான் இந்த வெளிச்சம் புரியும். தேவனோடு இல்லாத ஒரு வழிபோக்கனுக்கு இந்த காரியம் புரியாது. அப்ப நான் தேவனோடு இணைக்கப்பட முயற்சி செய்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த வார்த்தைகள் புரியும். இப்ப நான் ஒரு வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை எனக்கு புரியலன்னு நான் சொல்லுவேன் என்று சொன்னால், நான் யாரோ ஒரு பைபிள் ஸ்காலர் கிட்ட போகக்கூடாது, நான் யாரோ ஒரு டிக்ஷனரியை தேடி பார்க்க கூடாது, ஏதோ ஒரு காரியத்திற்கு முதல்ல நான் போகக்கூடாது. முதல்ல நான் யார்கிட்ட போனோம்? தேவனிடத்துல, ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு புரியலையே, எனக்கு சொல்லி கொடுங்க. அப்ப இந்த விதை விதைக்கிறதை ரொம்ப முக்கியமான காரியமா இந்த 13வது அதிகாரத்தில் 2 காரியமா எழுதி இருக்கிறார். இப்ப இதெல்லாம் 1வது பகுதியும் 2வது பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு விதை வசனம் ஏன் கொடுக்கப்படுகிறது, பிசாசானவன் ஏன் அதை தந்திரமாய் திருடி செல்ல போகிறான். அப்போ ஆண்டவர் வசனத்தை திருடிட்டா நம்மளிடத்துல ஒரு காரியம் நம்மை விட்டு போயிடும். ஏன்றதை திருடி கொண்டால் என்ன போகும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். காண்பித்து கொடுப்பதற்கு முன்பாக இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த விதை 4 இடங்களிலே விதைக்கப்படுகிறதை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பித்துக் கொடுக்கிறதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். முதலாவதா இந்த விதை எந்த இடத்துல விடுகிறது? 4வது வசனம் வாசிக்கலாம். அவன் விதைக்கையிலே சில விதை வழி அருகே விழுந்தது. இப்போ விதைக்கிறவன் எடுத்துக்கொண்டு போறான்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. வழி அருகே ஒரு விதை விழுனா அவனோட இன்டென்ஷனலா அந்த விதை வழி அருகே விழுந்திருக்குமா? அப்பா என்ன பண்ணிருப்பாரு? விதைக்கிறவர் போகிறப்போ கையில இருந்த விதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் விழுதோ. அப்போ இந்த வசனம் அநேக நேரங்கள்ல நமக்கு வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது? நமக்கு எப்பவுமே அநேக நேரங்கள்ல தேவைக்கு மாத்திரம்தான் வேத வசனம் தேவைப்படுது. எனக்கு ஒரு தேவை இருந்தால் எனக்கு பைபிள் தேவை. எனக்கு எதனா ஒரு தேவை வேணும்னா மட்டும்தான் பைபிள் தேவை. எதனா எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதுதான் வேதத்தை நோக்கி பார்க்கிற வசனம் காரியம் தேவைப்படுது. அப்ப நான் அவனுக்கு உள்ள வசனம் நிக்கவே நிக்காது. வசனம் அவனுக்குள்ள கிடையவே கிடையாது. வேதம் எனக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது எந்த பிரச்சனையா வேணா இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கலாம், உடல்ல இருக்கலாம், உலகத்தை சுற்றி இருக்கலாம். இன்றைக்கு எங்க போனாலும் பிரச்சனை இல்லாத இடங்கள் கிடையாது. இன்றைக்கு சம காலங்கள்ல உங்களுக்கு எனக்கும் இதை புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் இங்க பர்சிக்யூட் பண்ணப்படுவோமா? இங்கிலாந்து தேசத்துல நடக்கிறது ரொம்ப கம்மி. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆண்டவரோட வார்த்தையை சொல்றதுனால உங்களை என்னையும் பிடிச்சி யாராவது அடிப்பாங்களா? இங்க ரொம்ப கம்மி, ரொம்பவும் கம்மி. அப்ப எனக்கு வேத வார்த்தையை குறித்து நான் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன, கிறிஸ்தவனாகிய நான் முதல்ல சொன்னது என்னது, ஆவிக்குரிய மக்களுக்கு இன்றைக்கு வேதம் ஏதோ ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு சிலை போலதான் இருக்கிறது, ஒரு விக்கிரகம் போலதான் இருக்கிறது. ஏதோ ஒரு சர்ச்சில் டெம்பிள் இருக்கிற ஒரு கல்லு போலதான், ஒரு மண்ணு போலதான் கடவுள் பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, இப்படி தொட்டு கும்பிட்டுக்கிற மாதிரிதான் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அநேகருக்கு வேதம் எனக்கு வெளிச்சன்றது மாறி போய் வேதம் பார்த்தாலே அது கடவுள், அதை தொடர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்றது அளவுக்கு பிசாசானவன் வசனத்தையே தொட விடுறதில்ல. இன்றைக்கு ஒரு சகோதரன் கிட்ட பேச வாய்ப்பு கிடைத்தது. அந்த சகோதரன் சொல்றார், நேரமே இல்லை, எனக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸி. அப்ப நான் கேட்டேன், ஒன்னும் இல்லை பிரதர், இருக்கும் தான், உங்களுக்கு நேரம் இல்லை தான், ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க, நைட் 12 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் எழுதலாம். எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுங்க. ஓகே, 8 மணி நேரம் தூங்கிட்டீங்க. மிச்சம் இருக்கிற 16 மணி நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளோ நேரம் வேலை செய்றீங்க? ஒர்க்குக்கு போனீங்கன்னா ஒன்று போனா 12 ஹவர்ஸ் ஒர்க்குக்கு போனீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ரிமைனிங் 4 ஹவர்ஸ் இருக்கும். இல்லை நீங்க 12 ஹவர்ஸ் ஒர்க் போல 8 ஹவர்ஸ் ஒர்க்குக்கு போறீங்க. உங்களுடைய டைம் டேபிள்ல உட்காந்து எழுதி பாருங்க, உங்க நேரத்தின் செலவுகளை, உங்க டைமை எழுதி வச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் நான் இதற்கு ஸ்பெண்ட் பண்றேன், நான் எவ்வளோ நேரம் இதற்கு உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்றேன், டிவி பார்க்கிறதுக்கு நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், யூடியூபை பார்க்க நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், ரீல்ஸ் பார்க்க நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு புக்கு படிக்க நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் நாவல் படிக்க நான் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், அட நான் வீட்டுக்கு அம்மா கூட போன்ல பேச வாட்ஸ்அப் வீடியோ கால்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றேன், இல்ல என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃபியான்சி, என்னுடைய நண்பி, நண்பாக்கள் எல்லார்கிட்ட நான் எவ்வளவு நேரம் உட்காந்து போன்ல மணிக்கணக்கில் பேசுறேன்னு எழுதி பார்ப்போம். எழுதி பார்த்துட்டு அப்ப சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு டைம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்னார்னா, ஆண்டவர் உங்களுடைய கரெக்டான கணக்கு வழக்கு, ஆமா ஆமா தம்பிக்கு டைம் இல்லை, தங்கச்சிக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸி தான் அவங்க அப்படின்னு ஆண்டவர் எடுத்துப்பார்.
பிசாசு நம்மை திருடுகிறதற்கு உங்ககிட்ட இருந்து அவனுக்கு உங்க காரை எடுத்தா என்னங்க நஷ்டப்பட போறீங்க? ஆனா உங்களுக்கு வீடு போச்சு, மார்ட்கேஜ் கட்டாம இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? மார்ட்கேஜ் அரியஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. கார் அரியஸ் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க யாருமே எங்கெல்லாம் மறிக்கிறது கிடையாது. யூகேல கடனுக்காக மறித்ததாக கிட்டத்தட்ட 1-2% கூட யாரும் சூசைட் பண்ணிக்கிட்டது கிடையாது. Because of debt, nobody died. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிசாசுக்கு தெரியாதா எவ்வளவு நிறைய கடன் சுமத்தி? நம்ம இந்தியாவில் தான் இந்த மாதிரி கேள்விகள் படுவோம். கடன் சுமையினால ஒருத்தர் மரிச்சு போயிட்டாங்க. பிசாசுக்கு தெரியும் உங்க கிட்ட இருந்து எதை எடுத்தா நீங்க ஆண்டவர் கிட்ட போய் சேர முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதுதான் ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, அவன் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாய் நாம் இருக்கிறோமா? அப்ப இதை இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. இதை விளக்கும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. முதல் காரியத்தை, ஒருவன் ராஜ்யத்தை வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அப்ப யாரு அந்த உணர்வு இல்லாதவன்? எனக்கு நான் சொன்னல 24 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை செலவு பண்ணுகிற உணர்வே எனக்கு இல்லை. உணர்வு இல்லாத போது, எனக்கு சொரணை இல்லாத போது, எனக்கு தேவனை குறித்து ஒரு பயம் இல்லாத போது எப்படி நான் வேத வசனத்தை எனக்குள் வைத்துக் கொள்ளுவேன்? அவங்கிட்டதான் பிசாசு ரொம்ப சாதுரியமா கூட இருந்து வசனத்தை எடுத்துருவான். ரொம்ப ஈஸி. வேதம் இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை இல்லாம ஒரு காலம் போக போகுது. அந்த காலம் ரொம்ப வெகு சீக்கிரத்தில் இல்லை. வேதம் வாசிக்கிறதற்கே நேரம் கொடுக்கிறது இல்லை. வேதத்தோட உட்கார்ந்து ஒரு உறவு இல்லை. இது நான் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறேன் என்று சொன்னால் நான் உணர்வு இல்லாத மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார். நான் உணர்வே இல்லை. எனக்கு வேத வசனத்திற்கான ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலத்தில் விழுந்த விதை. முதலாவது காரியத்தை அப்படி சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், மண் இல்லாத கற்பாறை. இரண்டாவது காரியம், இரண்டாவது விதை எங்க விழுந்ததா? மண் இல்லாத கற்பாறையிலே விழுந்தது. ஏன்னா மண் இருக்கிற கற்பாறைகள் நாம் பார்த்து இருக்கிறோம். மலை பிரதேசங்கள்ல போய் பார்க்கும்போது அநேக மரங்கள் வளர்ந்திருக்கிறதை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வசனமா இருந்தாலும் தேவன் சொல்லுவது உண்மை என்பதை புரிந்து கொள்வதற்காய் இன்னைக்கு ஒரு ரொம்ப நான் சயின்டிஸ்டா இருக்கிற, சயின்ஸை தெரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னா குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை சொல்லுகிறார். நிறைய பேருக்கு புரியாது. என்ன மண்ணு எப்படா பாறை மேல மண் இருக்குன்றது இன்னைக்கெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அப்பே தெளிவா சொல்லி இருக்கிறார். மண் இல்லாத பாறை மேல விடுகிற விதை. அது என்ன மாதிரி மண் இல்லாத பாறை மேல விழுந்திருக்கிற விதை? கடினமான இருதயம், மிக கடினமான இருதயம். பிசாசு என்னை கடினப்படுத்துகிறான். எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வந்த பிறகு கர்த்தர் என்னுடைய கடினமான கல்லான இருதயத்தை சதையாய் மாற்ற முயற்சி செய்கிறார். ஆனால் பிசாசானவனோ இதை நீ மாத்திராத, உன்னுடைய குவாலிட்டியை விட்டு கொடுத்துடாத, நீ மனம் மாறிடாத, நீ மன்னிச்சிடாத, நீ தேவனோட சேர்ந்துடாத, நீ நீயாவே இரு, நீ இன்னாருடைய பையன், இன்னாருடைய மகள், இன்னாருடைய பையன் விட்டு கொடுத்துறாத, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ பிறக்கிறப்ப நல்ல ஜாதியில பிறந்தவன், உன்னுடைய ஜாதிக்கு ஏற்ற போல விட்டு கொடுத்துறாத, இறங்கி போயிடாத, கிறிஸ்தவனாய் மாறிடாத, நீ உனக்குன்னு ஒரு டிக்னிட்டியை வைத்துக்கொள். பிசாசானவன் இப்படிதான் கொண்டு வருகிறான். எனக்குள்ள ஒரு பெருமை. மலை என்று சொன்னால் என்ன? மேட்டுமையான எண்ணம், பயங்கர ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட். எனக்கு இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட். மலை என்று சொன்னால் என்ன? ஸ்ட்ராங், அது ரொம்ப வலிமை நிறைந்தது.
அதை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. உடைக்க முடியாத மலையின் மேல விதை விழுந்தால், பிரியமானவர்களே, என் இருதயம் கல்லா இருந்தால், மவுண்டனா இருந்தா, எனக்குள்ள பெருமை நிறைய இருக்குது, என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தாதபடிக்கு பிசாசானவன் என் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனக்குள்ள பெருமை இருக்கிறது, எனக்குள்ள ரொம்ப பெருமை இருக்கிறது, கடினமான எண்ணம். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நியூஸ் எனக்கு நிறைய தெரியும், நான் MBA படிச்சிருக்கிறேன், டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன், நான் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் பண்ணி இருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் தேவனை புரியாது. எல்லா ஞானமும் தெரியும் எனக்கு. நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு காரியங்களை கொண்டு போய் கேட்டு பாருங்களேன். ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன், ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை பார்த்து கேட்டீங்கன்னா, நான் ஒரு கீபோர்டிஸ்ட், ஒருத்தர் எங்களுக்கு கீபோர்டு சொல்லி கொடுக்க எனக்கும் சாமிக்கு ரெண்டிட்டாங்க. நாங்கள் ஹார்லோவில் இருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே எனக்கு நான் அதை அப்பப்போ யோசிச்சுக்கிறது உண்டு. அவர் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம் கொடுத்தார்னா, அவர் சொல்லும் போது, ஒரு கீபோர்டு பண்ணும்போது ஒரு ஃபேமஸ் பியானிஸ்ட் எல்லார பத்தி பேர் சொன்னார். ஒருத்தர் பேர் சொல்லிட்டு சொன்னாரு, இப்போ இந்த செகண்ட் this many pounds will be in their account, இந்த செகண்ட் it will be this many pounds in their account. ரெக்கார்ட் பிரேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்கலாம், அவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம், அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குதான். அப்ப நீங்க ஒரு மியூசிஷியன் ஆனுன்னா யூ ஷுட் நீட் டு திங்க் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும். உலகம் நம்ம எப்படி கொண்டு போகுது பாருங்க. ஏன்னா நம்ம கேட்கிறப்ப நமக்கும் என்ன தோணும், முதல்ல கேட்கும்போது பிசாசானவன் எப்படி இருப்பான், தந்திரமாய் பக்கவாட்டில் தான் நுழைவான். திருப்புங்க யோவான் 10வது அதிகாரம் வாசிங்க, 1வது வசனம் வாசிங்க. யோவான் 10:1. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். எப்படி யாருங்க? ஆட்டு தொழுவத்திற்குள், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வாசல் வழியாய் போகாத எவனும் கொள்ளைக்காரனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப எனக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிற நிறைய காரியங்கள் குறுக்கு வழிதான். நீங்க உங்களுக்குள்ள முதல்ல கொண்டு வருகிறதே பெருமையை தான் கொண்டு வருவோம். You will be a successful person. நீங்க இந்த உலகத்துல ரொம்ப வெல் நோன் பர்சனா வருவீங்க. உங்களுடைய பெருமையை தூக்கி விட்டானா உங்களுக்கு அதை விட பெரிய உங்களை திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அதை தான் திரும்ப சொல்றாரு. நீ மண் இல்லாத கற்பாறையின் மேல விழுந்திருக்கிற என்று சொன்னா, அந்த கற்பாறை பெருமை. என்னால நிலைக்க முடியாது, வேகமா வளருவேன், எல்லாருக்கும் ரொம்ப நல்லா ஃபேமா தெரியுவேன். வேகமா வளருகிற மரம் ரொம்ப சீக்கிரமா எல்லாருக்கும் தெரியும். இப்ப விதைக்கிறவனை கூட யோசிச்சு பாருங்களேன். போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல விதை முளைச்சி உங்களுக்கு மரம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், ஆச்சரியம் ஆயிடும். சீக்கிரமா வருது, ஃப்ரூட் சீக்கிரமா வருகிறது. எனக்குள்ள பயங்கர கேள்வி, இந்த வசனத்தை படிச்சுட்டு எனக்கு ஒரே மனசு கஷ்டம். ஆண்டவரிடத்துல கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே சபை ரொம்ப சீக்கிரமா எனக்கு வளர வேண்டாம், ஆண்டவரே சீக்கிரமா வளர வேண்டாம், சீக்கிரமா கூட்டம் சேர்க்கறதுக்காக பண்ண வேண்டாம் ஆண்டவரே. யார் வந்தாலும் அவர்கள் தேவனோடு கூட நடக்கிறவர்களாய் வரும் பொழுது பொறுமையாய் தேவன் களை எடுத்து களை நறுக்கி களை பிடுங்கி இந்த சபையை கட்டும் போது அது கற்பாறையின் மேல கட்டின வீடாயிருக்கும், மலையின் மேல் கட்டின வீடா இருக்காது. அப்பதான் பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், கற்பாறையின் மேல் கட்டின வீடு நிற்கும். மணலின் மேல் கட்டின வீடு விழுந்துரும். அப்ப இரண்டாவது காரியம், இதை குறித்தது ஆண்டவர் இங்க பேசும்போது என்னோட விளக்கத்தை சொல்றார்.
கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் வந்தவுடனே இடரல் அடைவான். உடனே வளர்ற மரம். அப்ப நான் கொஞ்ச நேரம் தான் கர்த்தருடைய சமீபத்துல வார்த்தையை கேட்டு நிற்கிறவனாய் இருப்பேன். இது இரண்டாவது நலம். மூன்றாவது காரியம், சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இன்றைக்கு சமகாலங்களிலே நாம் இருக்கிற அநேகருடைய நிலைமை முள்ளுள்ள இடங்களில் விழுந்த நிலம் போலதான், விதையை போலதான் நம்ம வாழ்க்கை. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கேளுங்க, நீங்க முள்ளுல விழுந்து விதையா இருக்கிறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணீங்க சிஸ்டர். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நல்லது. ஏன்னா நமக்கு நிறைய நேரங்களில் நீங்க முள்ளுல தான் வந்துட்டு இருக்கிறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமான்றீங்க, எத்தனை பேர் இல்லைன்றீங்க. ஆமாவா இல்லையான்னு எனக்கு சொல்லாதீங்க, இந்த வசனத்தை படித்துட்டு சொல்லுங்களேன். உண்மையை சொல்லணும் எனக்கு, சரியா? ஓகே. 22ஆம் வசனம் வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறான், ஆனாலும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால அவனும் பலனற்று போவான். உண்மையா கையை இருதயத்துல வச்சு, எனக்கு உலக கவலையே இல்லை பிரதர், எனக்கு உலகத்தை பத்தி ஒரு கவலையும் இல்லை பிரதர், நாளைக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர் நீங்க சொன்னீங்கன்னா, அல்லேலூயா, நீங்க என் சபையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க ரொம்ப பரிசுத்தவான், வாய்ப்பு இல்லை. அநேக நேரங்கள் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. உலக கவலை எனக்குள்ள வராமே இருக்காது. ஆண்டவர் அதுக்கு தான் அந்த காரியத்தை நான் எங்க விதைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது, அநேகரோட வாழ்க்கை நம்ம முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையா தான் இருப்போம். ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். முள்ளு உள்ள இடங்களில் சுற்றிதான் முள்ளு, ஆனா நிலம் நல்ல நிலம். என்னைக்கு நான் யோசிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ? நிலம் என்னவோ நல்ல நிலம் தான், சரியாதான் வளருது. அதுக்காக தான் அடுத்த காரியத்துல சொல்லும் போது அதை கூடவே சேர்ந்து களையை போட்டது பிசாசானவன் சொல்றான். இந்த இடத்துல போடுறாரு. நல்லா கவனிங்க, இதை வாசிங்க. 27வது வசனம் வாசிங்க. வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? நீங்க உங்க நிலத்துல நல்ல விதையை தானே ஆண்டவரே போட்டீங்க, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றான். அதற்கு அவர் சத்துரு அதை செய்தான். யாரு செஞ்சது? பிசாசு செஞ்சான். என்னை சுற்றி என்னுடைய வீக்னஸ் என்னன்னு யாருக்கு தெரியும்? இந்த உலகத்துல என் வீக்னஸ் யாருக்கு நல்லா தெரியும்? சொல்லுங்களேன். பிசாசுக்கு தான் நல்லா தெரியும். கரெக்டா எய்ம் வச்சு அடிப்பான். இவனை எங்க அடிச்சா ஏன் அடிக்கிறான் அவன்? அப்ப அவனுடைய நோக்கம் என்ன? எதை நோக்கி அவன் நம்மை தள்ளுகிறதுக்கு முயற்சி பண்றான்? உங்களையும் என்னையும் அந்த அழைப்பை இழக்கத்தக்கதாய் உங்களை காரியத்தை உங்க மேல கண்ணு வைக்கிறான். நீங்க ஒரு முறை கோவப்பட்டா அந்த அழைப்பை இழந்துருவீங்க. ஒரு முறை பெருமை வந்துச்சுன்னா உங்க அழைப்பை இழந்துருவீங்க. ஒரு முறை காரியம் உனக்குள்ள வந்துச்சுன்னா உங்க அழைப்பை இழக்க வைக்கிறதா அவன் நோக்கம். He is only targeting your calling. அவனுக்கு உங்க காரு வேணா, உங்க வீடு வேணா, உங்க மனைவி வேணா, உங்க கணவன் வேணா, உங்க பிள்ளை கூட அவனுக்கு தேவை கிடையாது. அநேக நேரங்களில் நம்ம இப்படிதான் மாறி போறது. அதெல்லாம் காத்தா நம்ம ஷேக் ஆகும். அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆண்டவரை விட்டு பிரிக்க மாட்டோம்.
வசனத்தை உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டானா நீங்க சீக்கிரமா விழுந்து விடுவீர்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். அப்ப உலக கவலை என்னை குறித்து எப்பொழுதுமே எனக்கு உலக கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. மத்திய 6வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தார்? வாசிங்க, மத்திய 6வது அதிகாரம் 27 கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. நல்லா கவனிங்க, அங்க ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தன் கவலைப்படுறதுனால இங்க என்ன சொன்னாரு? 13வது அதிகாரத்துல முள்ளுல விழுந்த இடம் என்ன சொன்னாரு? அதுக்கு தான் அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொன்ன? 22வது வசனம் என்ன சொன்னாரு? விதைக்கப்பட்டவன் இருந்து என்னது அதெல்லாம் அடிக்கும். அதுதான் மைண்ட்ல ஏறணும். எனக்கு உலக கவலை வரும்போது, அப்ப எனக்கு கவலை வரும்போதுனா இந்த கவலை எங்க வருதுன்றது ஆண்டவர் எங்கன்னா விளக்கி இருப்பார்ல. அப்ப இங்க விளக்கி இருக்கிறார். எங்க விளக்கி இருக்கிறாரு? மத்திய 6வது அதிகாரத்துல விளக்குறாரு. என்ன விளக்குறாரு? கவலைப்படுறதுனால ராஜா உன்னுடைய சரீர அளவோடு 1 இன்ச்சு கூட உன்னால கூட்ட முடியாது. நீ எவ்வளோ பேர் ஜிம்பாயா கூட இரு, நீ எவ்வளோ ஃபிட்டா கூட இரு, நீ நினைச்சா உன்னால நான் நினைச்சேன்னா இம்மி கூட நான் ஊத்த முடியாது. நீ கவலைப்பட்டனா கவலைப்பட்டுனே தான் இருக்கணும். வசனம் உனக்குள்ள இருக்கவே இருக்காது. சிலருக்கு எதை பார்த்தாலுமே பயம். ஜெபிக்குவாங்க ஆனாலும் பயம். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ஆனாலும் ஆண்டவரே அந்த பிள்ளை எப்படி போய் சேருமோ, தயவு செய்து ஆண்டவரே உங்க ரத்தத்தை முன்னாடி தெளிக்கிறோம் பின்னாடி தெளிக்கிறோம். அநேக நேரங்கள் ஜபம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே உடைய சமூகம் முன்னாடி போவதாக. என்னவோ அவன் போய் 4 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி வரத்துக்கு போறதா. அவன் போறது ஸ்கூலுக்கு. கர்த்தரை ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்குவாரு. அவன் போயிட்டு அவன் வந்துருவான். கர்த்தர் பாதுகாப்பா பார்த்துக்குவாரு. ஒரு முறை நம்ம ஜெபிச்சிட்டோம்னா அவர்கிட்ட போட்டு அவரை போட்டு ஆண்டவர் மகனே தயவு செஞ்சு என்ன விடுறா, எப்ப பாரு நீ உன்னை குறிச்சே கேட்டு இருக்கிறா. உனக்கு கவலை எதை குறித்து? உனக்கு கவலை உன்னுடைய போக்கஸ் இத குறித்து இல்லை. ஏன்னு சொன்னா நான் சொல்றேன், காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவ ஒன்னும் பண்றது இல்லையா, சும்மா இருக்குது அது. ஆனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம். ராஜா எப்ப பாரு நான் என்ன சாப்பிடுவேன், என்னத்த குடிப்பேன், என்னத்த ட்ரெஸ் பண்ணு கவலைப்படாதீங்க ராஜா அப்படின்னு ரொம்ப அழகா 6:31 எழுதி வச்சிருக்கிறார். 4வது நிலம் நல்ல நிலத்துல விழுந்த விதை. இப்போ இந்த நல்ல விதத்துல விழும்போதுதான் ஏன் பிசாசு நம்மளை திருடுகிறதற்காய் பார்க்கிறான்றத நமக்கு சொல்லி கொடுக்க ஏசாயா 66வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? யாருங்க அந்த கட்டும் ஆலயம் என்பது? எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? நம்மளுடைய சரீரத்தை குறித்து. நாம் தான் அவருடைய ஆலயம். இப்ப இந்த ஆலயத்தை எப்படி கட்டப்படுகிறது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால். அப்ப சரியா இது நான் சொன்னது? நீங்க தான் ஆலயம். ஆண்டவர் எதனா கோயில் இங்க கட்டாரா? பிதாவாகிய தேவன் நமக்கு பில்டிங் எதனா கட்டி வச்சாரா? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு வேதவசனம் அப்படி இருக்கிறதா? சர்ச்சா நீங்க நிறைய இருக்குது. இல்ல, அதெல்லாம் கட்டல. கர்த்தர் உண்டாக்குனது யாரு? மனுஷனை தான் உண்டாக்கினார். அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது நான் தான். அப்ப அதான் சொல்றாரு, வாசிங்க.
என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிற. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றார். பிசாசுக்கு தெரியும், நான் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டவனா என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தர் சொன்னதை பிசாசு ரொம்ப அழகா பிடிச்சிட்டான். இவங்கிட்ட வசனம் இருந்தா அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். அப்படியா? வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரியமானவர்களே, பிசாசு என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போக நம்மிடத்தில் இருக்கிறது ஒரே ஒரு காரியம், பரிசுத்த வேதாகம வசனம் மாத்திரமே. இதை எடுத்துக்கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களால எந்த இடத்திலையும் பூமியில தேவனோடு கூட வாழ முடியாது. அவன் ரொம்ப ஜாக்கிரதையாய் வருகிறான், தந்திரமாய் வருகிறான். என்னை எப்படி கீழே தள்ளுன்னு பார்க்கிறான். நம்மை சுற்றி எல்லாம் நல்லதா இருக்கிற மாதிரி தான் காட்டுறான். போன வாரம் ரொம்ப அழகா பிரசங்கத்தை கேட்டோம் இல்லையா? அந்த வாலிபன் 2 பேரை குறித்து பார்த்தோம். யார் 2 பேரை குறித்து பார்த்தோம்? முதல்ல யாரை பார்த்தோம்? ஆஸ்தியுள்ள ஒரு வாலிபன். எல்லா வசதியும் இருக்குது அவனுக்கு, எல்லா வசதியும் இருக்குது அவனுக்கு. 2வது யாரை குறிச்சு பார்த்தோம்? சகேயு. அவனுக்கும் எல்லா வசதியும் இருக்குது, அவனும் ரிச்சஸ்ட் பர்சன் தான். இவன் எப்படி ரிச்சஸ்ட்ன்றது நமக்கு சொல்லப்படல, ஆனா சகேயு எப்படி ரிச்சஸ்ட் நமக்கு தான் தெரிஞ்சு. அவன் சொல்றான் அவன் வாயால. 2 பேருக்கு ஒரு காரியம் மாத்திரம் தான் முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா சொன்னா. நம்மளுக்கு போன வாரத்தில் ஆண்டவர் பேசினார், ஆவியானவர். பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு வசனம் காட்டப்பட்டது. என்ன வசனம் காட்டப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தும் தம்மை தாழ்த்தியதனாலே உயர்த்தப்பட்டார். அப்ப கீழ்ப்படிதல் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது போல சகேயு கீழ்ப்படினதனாலையும் அந்த சகோதரன் கீழ்ப்படியாதனாலையும் தேவனுடைய அழைப்பை, பரலோகத்தை இழந்து விட்டார்கள். நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா என்று கவனித்து பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், தேவனோட வார்த்தை இருதயத்தை விட்டு என்னைக்கு போதோ அன்னைக்கு நீங்க பிசாசுடைய சொத்து. அன்னைக்குதான் நீங்க பிசாசுடைய சொத்து. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குறவளே நோக்கி பார்ப்பேன். நீங்க வசனத்தை கொண்டு, ஆண்டவரே இந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, இது இருப்புறமோ கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்ன வருது? ஆண்டவர் இதை கணுக்களை பிரிக்கிறதாயும் ஊனுகளை பிரிக்கிறதாயும் எனக்கு இருக்கிறதே நான் பார்க்கும்போது. ஆனால் நான் என்ன பண்றேன்? தேவனுடைய வார்த்தையை நான் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனாய் எடுத்துக்கொள்ளணும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். யூ ஆர் a chosen person. அதனாலதான் பிசாசுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். If you are not a chosen person, he don't like you at all. It doesn't bother you about you. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் வருதுன்னா because you are chosen person. இன்றைக்கு நீங்க உலகத்துல இவ்வளவு கவலை பிரச்சனை இருக்குதா? உங்களால எதுவுமே பண்ண முடியலையா? என்ன நடந்தாலும் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறேன்னா அப்ப ஆண்டவருக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிசாசுக்கு உங்களை பிடிக்கல. பிசாசுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இன்னைக்கு சபையில் இருந்திருக்க மாட்டீங்க. நீங்க எங்கேயோ you will be in a different place. இன்றைக்கு உங்களை கர்த்தர்
அழைத்து இந்த சபையிலே உங்களை கிறிஸ்தவனாய் வைத்திருக்கிறதுக்கு காரணம், அவரை கொண்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நான் என்ன பண்ண முடியும்? வாசிங்க 13வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிற அவன் என்ன பண்ணுவானா? வசனத்தை கேட்கிறவனாவும் உணர்கிறவனும். இரண்டாவது என்னது? அவன் உணருவான். அப்புறமாதான் அவனுக்கு என்ன நடக்கும்? 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அப்ப நான் வசனத்தை கேட்டு உணர்ந்தா மாத்திரம்தான் அதை நான் கேட்கணும். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது ஒரு அதிகாரத்துக்கு ஒரு சபைக்கும் எழுதும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை ஆண்டவர் ஒரு முறையும் சொல்றார். என்ன சொல்றாரு? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதையாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றார். நம்ம ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. நான் ஏன் எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க டெய்லி வசனத்தை ஒரு வாரமா மெமரைஸ் பண்ணிட்டு வரணும்? அவங்க எவ்வளோ ஒரு சின்ன வார்த்தை ஜெஃபி சொல்றான், காட் இஸ் குட் ஆல் த டைம். அந்த ஒரு வார்த்தை அவன் இருதயத்துல எப்பொழுதும் நல்லா ஸ்ட்ராங்கா போய்கொண்டே இருந்தாதான், ஒவ்வொரு வார்த்தையாதான் என்னுடைய வேதத்துல போன வாரத்துல ஜெர்னித்தாவும் ரெனிட்டாவும் எப்படி போய் அழகா நம்மளுக்கு வார்த்தைகளை சொன்னாங்க. இன்னைக்கு ரோவன் எவ்வளவு கர்த்தருடைய காரியம். இன்றைக்கு நமக்கு நடுவில் வொர்ஷிப் பண்ண எல்லாருமே யங் பீப்புள் தான். ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி பேசுகிறார். அப்ப நமக்கு வயசாகல, நம்மை கர்த்தர் ஞானவானாய் பயன்படுத்த உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்தவர்களாய் எந்திரிச்சு நின்று ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் உம்முடைய வசனத்தை விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவரே, நாங்கள் நிர்விசாரமாய் இருந்திடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய், ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை உம கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யப்பா. எல்லா துதிகான மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.